ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. அன்பு நேயர்களே, ஆண்டவர் இயேசு நாமத்தில் உங்களை யாவரும் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் உங்களை சந்திப்பதை மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் ஒரு வேலை பிஸியாக இருப்பீங்க, நீங்கள் வேகமாக வேலைக்கு போயிட்டுருப்பீங்க, பிரயாணத்துக்கு ஆயத்தமாகிட்டு இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லி அனுப்புகிறார். அந்த வார்த்தையை கவனமாக கேளுங்கள். அதனால் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும். பரிசுத்த மத்தேயு சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். ஆமேன். எவ்வளோ அருமையான ஒரு வார்த்தை பாருங்கள், எவ்வளோ அருமையான வார்த்தை. எனக்கு அருமையான நேயர்களே, இன்றைக்கி நீங்கள் ரொம்ப தாழ்மையான நிலைமையில் இருக்கீங்களா? உங்களுக்கு எந்த விதமான மதிப்பு கொடுக்கல, உங்களை யாரும் மதிக்கலை, உங்களை பெருசாக நினைக்கல, உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, பரவாயில்ல. அதுக்கு நடுவில் நீங்கள் உங்களை தாழ்த்துங்க. எவ்வளோக்கு எவ்வளோ உங்களை தாழ்த்துறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ கர்த்தர் உங்களை உயர்த்துவார். எவ்வளோக்கு எவ்வளோ தாழ்த்துறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஏன்னா ஆண்டவர் அவர் தாமே தேவனுடைய குமாரனாக இருந்தும் அவர் கொள்ளையாடின பொருளாக இல்லாமல் அவர் தன்னைத்தான் தாழ்த்தினார். அதனால் பிதாவாய் தேவன் அவரை எப்படி உயர்த்தினார் தெரியுமா? முழங்கால் யாவும் அவருக்கு முன்பாக முடங்கும்படி, நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படி அவரை உயர்த்தினார். அவருக்கு முன்னால் எல்லாமே தாழ்த்தப்பட்டு போகும். அந்த அளவுக்கு தேவன் அவரை உயர்த்தினார். அவர் தாழ்மையாக இருந்தார். இயேசு கிறிஸ்து எல்லாவற்றிலும் தாழ்மையாக இருந்தார். அவர் தாழ்மை 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 அவரை போல் அவர் தாழ்மையான இந்த உலகத்தில் யாரும் பார்க்கவே முடியாது. அவ்வளவு தாழ்மையாக இருந்தார். ஆனால் தேவன் அவரை எல்லா காரியத்திலும் மேலாக உயர்த்தினார். இன்றைக்கி நீங்கள் ஒரு வேளை நீங்கள் உயர்த்தப்பட விரும்புகிறீங்களா? நான் மேன்மையாக இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, உங்களை தாழ்த்துங்க. மற்றவர்களை உயர்த்த அவங்க உயர்னு சொல்லி போயிட்டுருக்காங்க, போகட்டும். நீங்கள் உங்களை தாழ்த்துங்க. உங்கள் பேச்சில், உங்கள் எண்ணத்தில், உங்கள் ட்ரெஸ்ஸில், உங்கள் ஆடையில், நடையில், உடையில் உங்களை எவ்வளோக்கு எவ்வளோ தாழ்த்துறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ தேவன் உங்களை உயர்த்துவார். கவலைப்படாதீங்க. இன்றைக்கி உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். நீங்கள் உயரணும், நீங்கள் உயர்த்தப்படணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு நீங்கள் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு வேறு எந்த வழியும் இல்லை. படிப்பினால், பணத்தினால், அறிவினால், திறமையினால், பலத்தினால் நீங்கள் உயர்த்தப்படாமல் இருக்கலாம். ஆனால் உங்களை நீங்கள் தாழ்த்துறதுனால தான் நீங்கள் உயர்த்தப்படுவீங்க. மற்றவங்க உயர்ந்துட்டு போகட்டும். அவங்க படிப்பில் உயர்ந்துட்டாங்க பாஸ்டர், அவங்க பலத்தினால், அறிவினால், திறமையினால் உயர்ந்துட்டாங்க, கவலைப்படாதீங்க. நீங்கள் உங்களை தாழ்த்துறதுனாலே தேவன் உங்களை உயர்த்துறான். இன்றைக்கி எத்தனையோ சாட்சிகள் நான் சொல்ல முடியும். அத்தனை பேர் வாழ்க்கையிலும் அவங்க தாழ்மையாக இருந்ததுனால தேவன் அவர்களை மேலாக உயர்த்தினார். இன்றைக்கு அந்த ஆண்டவர் உங்களை உயர்த்த போகிறார். ஜெபிக்கலாமா? அன்னை பரலோக பிதாவே, இந்த அருமையான சகோதரனுக்காக ஜெபிக்கிற ஐயா. அவர் உயர்த்தப்பட வேண்டும் என்று விரும்புகிறார் சாமி. அவர் பெரிய அளவில் படிப்பு இல்லை, அவருக்கு அறிவில்லை, பெரிய அளவில் பணம், காசு, திறமை இல்லை, அழகு, அந்தஸ்து இல்லை ஆண்டவரே, எந்த வசதியும் இல்லை ஆண்டவரே. ஆனாலும் அவரை உயர்த்த வேண்டும் என்று எல்லோரும் விரும்புகிறாங்க. அவரும் விரும்புகிறாரு, நான் உயர முடியுமா அப்படின்னு. ஆனால் அதுக்கு முன்னாடி ஆண்டவரே, தன்னை தாழ்த்துக்கிற எவனும் உயர்த்தப்படுவான்ற வார்த்தையை இந்த மகனுக்கு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அவர் தன்னை தாழ்த்த 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 நீங்கள் அவரை உயர்த்துங்கப்பா, அவரை உயர்த்துங்கப்பா. அவரை எல்லா இடத்திலும் அவர் உயர்ந்திருக்கும்படி தேவன் கிருபை செய்வீராகும். ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவருக்கு ஒரு குறை இருக்கக்கூடாது சாமி, அவருக்கு குறை இருக்கக்கூடாது சாமி. எல்லாரும் அவர் மேலானவராய் உயர்த்தப்படும்படி கிருபை செய்யும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாம ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். அன்பு நேயர்களே, கவலைப்படாதீங்க, நீங்கள் உயர்த்தப்படுவீங்க, ஆண்டவர் மேன்மைப்படுவார். நீங்கள் உங்களை தாழ்த்த 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 எல்லாரிலும் மேலாக உயர்த்துவார் ஆண்டவர். நீங்கள் ஆச்சரியப்படும் காரியங்களை பார்க்க போகிறீங்க. ஆமேன் ஆமேன். மீண்டும் நாளைக்கு நம்ம சந்திக்கலாம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே,